ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் ஃப்ரையும் சொல்லலாம், பாவக்காய் பக்கோடான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவக்காவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு அதை மோரில் இல்லைன்னா கஞ்சி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டோன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் ஈர்த்துக்கும். அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் கடல மாவு, தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வாசனைக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை போட்டு நல்லா வேகட்டும்னு வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா பாருங்கள், அது எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது. கிறிஸ்பியாக இருக்கே என்னன்னு பார்க்கும் போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்களேன், நான் எடுக்கும் போது அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே பாவக்காய் பக்கோடான்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கசப்பு எதுவுமே தெரியல. நீங்கள் மோரில் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு கொஞ்சம் பாதிக்கு பாதி கசப்பு தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு வைக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது. பக்கோடா போடும் போது மோரில் போட்டு எடுத்தோன்னா அந்த கசப்பு தன்மை நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு, நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் பேட்ச் மட்டும் நான் போட்டு எடுத்தேன். செகண்ட் என் ஹஸ்பண்ட் தான் போட்டு எடுத்தாங்க. நான் துணி ஊற வச்சுருந்தேன்னா அதை துவைக்கிறதுக்காக போயிட்டேன். துவைச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு, டீ போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பால் காய விட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, காலையில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைக்காக பர்த் சர்டிஃபிகேட், பிரணித்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அதனால் அவங்க மருவத்தூர் போயிருந்தாங்க. நான் எங்கள் அக்கா வீட்டிலேயே இருந்தேன். அவங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி தான் வந்தோம். சரி வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லையே, அதனால் வீட்லேயே ரெடி பண்ணலாம். இவங்க சந்தைக்கு போயிட்டு பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்களா, சரி குழம்பு வச்சா வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிவிட்டு சரி ஃப்ரை பண்ணி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டீ தூளும் இஞ்சி ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டாச்சு. டீ ஒரு பக்கம் ரெடி ஆகுது. தர்ஷனுக்கு எனக்கு டீ போடுறதுக்கு முன்னாடியே பால் நல்லா காய வச்சுட்டு அதை ஆற வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். அவனும் குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டீ போடுறேன். ஏன்னா நாங்கள் குடிக்கும் போது அவனுக்கும் சேர்த்து எங்கள் கூட ஒன்றா கொடுத்தனா அவன் ஒழுங்காக குடிக்க மாட்டான். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கொடுத்துட்டோன்னா அவன் பால் ஃபுல்லாமே குடிச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டீயும் போட்டாச்சு, பாவக்காய் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.